இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றது உங்க நல்லதுக்காக தான். விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு காலையில நடந்தது நீங்க பாத்தீங்கல்ல? இசை விஷால் ரூம்குள்ள ராத்திரி முழுக்க இருந்தது. உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். விஷாலுக்கும் ஸ்ரீஜாக்கும் நடுவுல இசை இருக்கிறதா ஸ்ரீஜா வருத்தப்படுறா. நான் இசை கிட்ட சொல்லிடுறேன். அந்த சுபத்ராணி ஏதோ தெரியாம பேசுறாங்க. இப்ப பாருங்களேன், முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக கல்யாண பொண்ணுங்களை கூட்டிட்டு போறதான முறை. வர்ஷினியும் ஸ்ரீஜாவையும் கூட்டிட்டு போய் தான் புடவை எடுக்கணும். அங்க எதுக்கு இசையை கூட்டிட்டு போறாங்க? ஆமா, இவ சொல்றதும் சரிதான். தேவையில்லாம இசை துணி கடைக்கு வந்தா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்க பொண்ணு வர்ஷினியோட கல்யாண வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இதுக்கு மேல யாரும் எதுவும் பண்ண முடியாது. கல்யாணம் வரைக்கும் இசை விஷாலோட சேராம பாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் உங்க வீட்டு பொண்ணை பத்தி உங்ககிட்டயே சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணு நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த இசையை கொஞ்சம் தள்ளி வைங்க. வர்ஷினியோட கல்யாணத்துக்காக தான் சொல்றேன். நான் வரேன். இசை, சித்தி, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கமலை போட்டுட்டுனா நான் ரெடி ஆயிடுவேன் சித்தி. இசை, ஓ கிளம்பிட்டியா? ஒரு சின்ன சேஞ்ச். நீ இப்போ கடைக்கு வர வேண்டாம். வர்ஷினியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் அவளுக்கு அர்ச்சனை பண்ணி கோவில் அபிஷேகம் பண்றதா வேண்டியிருக்கேன். சம்பந்தியம்மா வேற திடீர்னு துணி கடைக்கு போலான்னு சொல்லிட்டாங்களா. என்னால இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது. அதான் நீ கொஞ்சம் கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துடுறியா? நான் வர்ஷினியை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன இசை, கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துடுறியா? சுபத்ரா அத்தை என்ன வர சொன்னாங்க சித்தி. நான் வேணா ஃபர்ஸ்ட் வந்து புடவை எடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போய் வர்ஷினி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுறேன். இசை, அவங்க ஒரு பேச்சுக்கு தான் உன்னை வர சொன்னாங்க. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்க பாரு, கல்யாணம் உனக்கா இல்ல வர்ஷினிக்கா? என்ன இசை யோசிக்கிற? உன் தங்கச்சி நல்லபடியா வாழணுமா இல்லையா? இல்ல சித்தி, அந்த ஸ்ரீஜா இருக்கால, அவ ரொம்ப மோசமானவ சித்தி. ஐயோ இசை, இதான் உன் பிரச்சனையே. இங்க பாரு, இதுக்காக தான் நான் உன்னை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்றேன். சித்தி, உனக்கும் விஷாலுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு தடையா அந்த ஸ்ரீஜா வந்துட்டா. உனக்கு அவ மேல கோபம் இருக்கும் தான். அவ என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாதான் தெரியும். அதுக்காக நீ இப்படி சொல்லி சொல்லி வர்ஷினிக்கு நடக்க போற கல்யாணத்தை கெடுத்துறாத ப்ளீஸ். ஐயோ இல்ல சித்தி. இங்க பாரு இசை, நீ கோயிலுக்கு போ, வர்ஷினி பேர்ல அர்ச்சனை பண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ ப்ளீஸ் இசை. சரியா? சரி, நேரமாகுது. நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரியா? வரேன்.